ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் குரூப் 4 எக்ஸாம் ஓகேவா. குரூப் 4 எக்ஸாமை முடிச்சுட்டு எல்லாருக்குமே இருக்க ஒரு பெரிய டவுட் என்ன அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாமே இந்த லெவலுக்கு டஃப்பாக கேட்டிருக்காங்க. சொல்லப்போனால் குரூப் 1 விட மீறி போய் கேட்டிருக்காங்க. ஸோ குரூப் 2 நெக்ஸ்ட் வருது எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், என்னென்னா எப்படி படிக்கிறது, தமிழ் இதை தாண்டி எப்படி நம்மளால் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ, ஓகேவா. ஸோ நிறைய பேருக்கு பேசாமல் ஜென்ரல் இங்கிலீஷ் சேஞ்ச் பண்ணிடலாமா அப்படிங்கிற கூட ஒரு மைண்ட் செட் கூட போயிட்டுருக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியர் ஆயிரும். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க, ஓகேவா. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜென்ரல் தமிழ், ஓகேவா. ஸோ இதில் நமக்கு நியூ சிலபஸ் படி என்னென்னா இலக்கணம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாக கேட்போம் அப்படிங்கிறது தான் அவங்களோட சிலபஸ் பிளான். பட் என்னென்னா நமக்கு இலக்கணம் அப்படிங்கிறத தாண்டி எல்லாமே ஒரு புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஒலி மரபில் இருந்தாகட்டும், இல்லை பொறுத்துக ஆகட்டும். ஸோ இந்த என்னென்னா நமக்கு சொல்லியிருந்தாங்க டஃப்பாக ஒரு அந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது, அந்த கலை சொற்கள் டஃப்பாக 15 கொஷின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருந்தது ஆல்ரெடி. ஸோ அதே மாதிரியே சிறப்பாக வச்சு செஞ்சுருக்காங்க. இப்போது ஜாகிரஃபியில் அட்வான்ஸ் அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படிங்கிறது. ஸோ நமக்கு நார்மலாக அட்வான்ஸ்னால் என்னன்னு தெரியும், முன்கூட்டியே ஏற்படக்கூடியது. பட் புவியியல் அட்வான்ஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல குழப்பம் வரும். கண்டிப்பாக அதுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் போடுறது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம்தான். ஸோ ஃப்ளூக்கில் அடிக்கும்போது மேபி அது பேஸ்ட் ஆன் லக்கு. ஸோ அது நிறைய பேருக்கு கரெக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மரபு தொடர்கள். ஸோ மரபு தொடர்களுமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரல. ஏன்னா நம்ம 2005 எடிஷன் படித்தோம். ஸோ அதுக்கப்புறம் 2017 எடிஷன் ஆகட்டும், நியூ புக் ஆகட்டும். ஸோ இப்படி எல்லாமே படித்தோம். அவங்க எல்லாத்தையும் தாண்டி போய் 1943 போயிட்டாங்க. இனி சொல்லப்போனால் எல்லாரும் சொல்கிற மாதிரி அடுத்தது கிமு கிபி எல்லாம் கடந்து போயிடுவாங்க போல். ஸோ நம்மளும் டைம் ட்ராவல் பண்ணி தான் போகணும் போல். ஓகே, ஸோ எல்லாமே இருக்கட்டும். ஸோ குரூப் இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர், ஸோ அதுவுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப இங்கிலீஷில் கிராமரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் 80 டச் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு இங்கிலீஷ் கொஸ்டினுமே டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இங்கிலீஷுக்கு சேஞ்ச் ஆகுறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல ஐடியாவா அப்படின்னு கேட்டால், மேபி இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு ஓகே. பட் இவ்வளோ நாள் நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து தமிழ் படிச்சிட்டோம். ஸோ இந்த டைமில் போய் இங்கிலீஷ் சேஞ்ச் ஆகுறது என்னோடய ஒப்பீனியனில் அது கரெக்டாக இருக்காது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொன்று என்னென்னா, நம்ம ஜென்ரல் தமிழ் எடுத்தே கண்டிப்பாக நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ பட் அதுக்கான ஐடியா தான் என்ன அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ இப்போது இதே லெவலுக்கு அவங்க டஃப்பாக எடுத்தால் கூட நம்ம இவ்வளோ வருஷமாக தமிழ் படிச்சுட்ருக்கோம். ஸோ தமிழ் அப்படிங்கிறது கடல் தான், ஓகே. ஸோ இருந்தாலுமே பேசிக் இலக்கணம் எல்லாம் நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி நம்ம அந்த இலக்கணம் எல்லாம் நல்லா படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளால் அந்த கொஷின் அப்ரோச் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ அப்ரோச் பண்ணி எப்படியுமே முட்டி மோதி ஒரு 75 to 80, ஸோ அவ்வளோ கூட வேண்டாங்க, 70 கொஷின்ஸ் நம்மளால் போட முடியும். ஷுவராக 70 கொஷின்ஸ் அப்படிங்கிறது. ஸோ 2003 எடிஷன் படிக்கலாம், 2003 to 5 அந்த எடிஷன் படிக்கலாம், 2017 எடிஷன் அண்ட் இப்போ நியூ புக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். இது போக அட்வான்ஸ் தமிழுமே படிச்சிருக்கோம். ஸோ இப்படி இத்தனை புக்கு படித்து வச்சுருக்கோம். இதை இன்னும் கொஞ்சம் நம்ம தரவு பண்ணோம் அப்படின்னா 70 கொஷின்ஸ் போடுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக போட்டுடலாம். அதுக்கு மேலே நம்மளோட உள்ளுணர்வு சொல்கிறது, ஓகேவா. ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி போடுறது அது அந்த டைமில் நமக்கு தோன்றுறது தான். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கொஷினை பார்த்ததும் இப்படி டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி குழம்பிடக்கூடாது, ஓகேவா. ஸோ அதுதான் நம்ம எல்லாரையும் அந்த சமநிலையை உடைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஸோ அந்த டைமில் நம்ம மைண்டு அப்படி டிஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, என்ன தான் நம்ம கரெக்டாக ஆன்சர் போட ட்ரை பண்ணாலும் கரெக்டான கொஷினுக்கு கூட தப்பாக தான் ஆன்சர் பண்ணியிருப்போம். அது இந்த எக்ஸாமில் நல்லாவே எல்லோரும் ரியலைஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ பர்சனலி நான் நல்லா ரியலைஸ் பண்ணேன், ஓகேவா. ஸோ அதுதான்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தமிழ் ஒரு 70 போட்டிங்க அப்படின்னா ஓகேவா சொன்ன மாதிரி. ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. நம்ம பார்க்கலாம் 2005 எடிஷன் நானே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன், எல்லாம் எடுத்து கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஜிஎஸ். ஸோ ஜிஎஸ்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா, உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிங்க. எங்கே சோர்ஸ் கிடைக்குதோ எதையுமே விட்டுறாதுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறைய பாருங்கள். ஸோ குரூப் 4ல் பெருசாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறது ரோல் பண்ணலை. பட் குரூப் 2 எக்ஸாம்ஸ்லலாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா குரூப் 1 எக்ஸாம்ஸ்லலாம் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நிறைய ரோல் பண்ணுச்சு. ஓகேவா, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் சோஷியல் இஷ்யூஸ், யூனிட் 6, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி. ஸோ ஒவ்வொரு மார்க்குமே இம்பார்ட்டன்ட் சொல்லி படிங்க. ஸோ ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சேர்த்தே 10 கொஷின் தான், ஜாகிரஃபி 5 கொஷின் தான். ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமானா கொடுங்க. ஓகேவா, நம்ம வந்து ஓகே நம்ம தமிழில் போட்டுடலாம், மற்றது வந்து கம்மியாக எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. ஜிஎஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ ப்ராக்டிக்கலாக யோசிங்க, ரியாலிட்டியை யோசிங்க. ஸோ எல்லோரும் வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ரீ எக்ஸாம் வைக்க சொல்லலாம், போராட்டம் பண்ணலாம். ஜஸ்ட் அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமே இல்லை. குரூப் 2 எக்ஸாம்ஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம் லாஸ்ட் டைம். ஸோ இதை விட ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்தாங்க. அதுவே அவங்கெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. ஓகேவா, ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் படிங்க, நீங்கள் எழுதுங்க, நாங்கள் சிலபஸை தாண்டி போகலை அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்களே தவிர நம்மளோட கஷ்டத்தை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம வந்து அப்போ அந்த விஷயத்தை எப்படி டேக்கிள் பண்ணி அதுலேருந்து வெளியே வர்றது, ஸோ அதை எப்படி ஜெயிச்சு காமிக்கிறது அப்படின்னு பாருங்கள். அண்டு மோஸ்ட்லி இந்த இன்ஸ்டியூட் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ நீங்களே ஓனாக படிங்க. ஸோ மணி மைண்டடாக இருக்கிறவங்கள ஃபாலோ பண்ணுறது வந்து எப்போவுமே நல்லா இருக்காது. ஓகேவா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னென்னா அவங்க போடுற ஃப்ரீ வீடியோஸ் நம்ம யூடியூப்பில் நம்ம நீங்கள் என்ன டாபிக் கொடுத்தாலும் அதுக்கான ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. எக்ஸ்ப்ளனேஷன் எவ்வளோ சேனல்ஸ் வந்து ஃப்ரீயாக போட்டுட்ருக்காங்க, ஃப்ரீயாக கிளாஸஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நிறைய மணி நேரம் ஃப்ரீயாக இருக்குது. ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வந்து காசு கொடுத்து தான் ஒரு இடத்துல போய் படிக்கணும்னு கிடையாது. யூடியூப்பில் ஃப்ரீ சோர்ஸஸே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது போக டெலகிராமில் நிறைய ஃப்ரீ டெஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லோரும் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே ஃப்ரீயாகவே நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஜிஎஸ்சில் வந்து ஒரு 65 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது டார்கெட் வச்சுக்கோங்க. ஓகேவா, கண்டிப்பாக நான் 65 அடிச்சே ஆகணும் அப்படின்னு டார்கெட் வச்சுக்கோங்க. மேக்ஸு இன்னையிலேருந்து இவ்வளோ நாள் நீங்கள் மேக்ஸ் பார்த்தீங்களோ இல்லையோ தெரியாது, உங்களுக்கு மேக்ஸ் வருமா வராதா எதை பற்றியும் யோசிக்காதுங்க. ப்ராக்டிஸ் பண்ணால் முடியாதது எதுவுமே கிடையாது. ஸோ டெய்லியும் உங்களுக்கு சப்போஸ் மேக்ஸ் வரல அப்படின்னா டெய்லியும் 2 hours மேக்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள், 3 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. ஸோ நமக்கு தேவை எக்ஸாம் கிராக் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ மேக்ஸில் வந்து 20 கொஸ்டின் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இப்போ குரூப் 4ல் கேட்ட மாதிரியெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து 25 கொஸ்டின்ஸ் கூட போட முடியும். ஓகேவா, ஸோ நல்லா பார்த்துருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பேசுகிறதுக்கு என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே தான், ஏன்னா தமிழ் கொஷின்லேயே நம்ம நிறைய நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ ஜிஎஸ்ஸு மேக்ஸு போகும்போது டைம் வந்து லேக் ஆகும். அது வந்து ஓகே, நியாயமான விஷயந்தான், அது தப்பு இல்லை. பட் இனிமேல் என்ன அப்படின்னா ஸோ இதே மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரே இடத்துல வந்து லேக் ஆகக்கூடாது. ஓகே தெரியலையா அப்படியே திருப்பிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ தமிழ் தானே தெரில பார்த்துக்கலாம், ஜிஎஸ் மேக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ மேக்ஸ் வந்து நம்ம டென்ஷன் ஆகாமல் மேக்ஸ் போட்டிருந்தா கண்டிப்பாக எல்லாராலையும் 25 கொஷின்ஸ் அடிச்சிருக்க முடியும். ஸோ தமிழில் நம்ம போகிறத ஜிஎஸ்லேயும் மேக்ஸ்லேயும் கவர் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இப்போ தமிழில் ஒரு 70 தான் அப்படின்னா ஜிஎஸ்சில் ஸ்ட்ராங்காக 65 கொஷின்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளமே இல்லை. மேக்ஸில் ஒரு 20 கொஷின்ஸ் நீங்கள் ஓவராலாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா 155 கொஷின்ஸ் கிட்ட வந்துடும். ஓகேவா, ஸோ ஈஸியாக குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறத கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம அந்த மார்க் அப்படிங்கிறது மோர் தேன் இனஃப். ஓகேவா, ஸோ ஜென்ரல் இங்கிலீஷும் ஈஸியெல்லாம் எடுக்க மாட்டாங்க இனிமேல். ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது நிறைய சர்ச்சைகள் வருதில்ல, அதனால் கண்டிப்பாக ஈஸியாக எடுக்க மாட்டாங்க. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து அதுவுமே டஃப்பாக தான் இருக்க போகுது. ஸோ நமக்கு அது தேவையில்லை. ஸோ இதுதான் பிளான் இதுதான் ஒரு வந்து யோசித்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா, ஸோ தமிழுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி படித்ததையே திருப்பி படிச்சுட்டே இருங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து தமிழுக்கு கொடுக்குற அதே இம்பார்ட்டண்ட்டை
இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா, அதை விட அதிகமாக கொஞ்சம் ஜிஎஸ்க்கும் கொடுங்க. ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க, நியூஸ் பேப்பர்ஸ் படிங்க, ப்ளஸ் மேக்ஸுக்கும் ஈக்குவலாக லாஸ்ட்டு ஒரு 1 வீக்கில் பார்த்துக்கலாம், லாஸ்ட் ஒரு 30 டேஸில் பார்த்துக்கலாம், அதெல்லாம் இல்லை. இன்னும் சாலிடாக 70+ டேஸ் இருக்குது. ஸோ டெய்லியும் மேக்ஸ் பாருங்கள். கண்டிப்பாக மேக்ஸுமே 20+ கொஸ்டின்ஸ் வந்து எல்லாராலையும் போட முடியும். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியை கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஐடியா ஓகே, நிஜமாகவே ஓகே, நான் வந்து குழப்பத்தில் இருந்தேன், எனக்கு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேவா, ஸோ எனக்கு இந்த ஐடியா தோணுச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கும் இதே மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே இருக்கீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஓகேவா, ஸோ தமிழ் என்ன படிக்கிறதுன்னு தெரில, எவ்வளோ படித்தோம் இப்படி தான் கேட்குறானுங்க அப்படின்னா இதுக்கு மேலே எங்கே போகிறது அப்படின்னு எல்லாருக்குமே மைண்ட் செட் இருக்கும். ஸோ அந்த கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப்ஸையும் நான் கொடுக்குறேன். அண்டு கண்டிப்பாக ஜிஎஸ்க்கு மட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஓகேவா, ஓகே ஃபைன். ஸோ மறக்காமல் உங்கள் ஒப்பீனியன் என்ன, உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லலாம். ஸோ தேவையில்லாமல் டிஎன்பிஎஸ்சியை போய் திட்டிட்டு கொஷின் எடுத்தவனை அவனோட பரம்பரையவே இழுத்து ஒரு 10 பரம்பரையை சேர்த்து இழுத்து திட்டிட்டு அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. ஸோ எழுதிட்டோம், ஓகே, ஏதோ ஒரு அந்த டே வந்து நமக்கான டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணுங்கள். ஸோ உட்காந்து கொஸ்டினுக்கு ஆன்சரை தேடிட்டு என்ன வரும், எவ்வளோ கட் ஆஃப், இதெல்லாம் விட்டுருங்க. ஓகேவா, ஸோ படிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அடிச்சிடலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ.